வணக்கம். எல்லா பெருமாள் கோவில்கள்லயுமே இந்த மார்கழி மாசத்துல சிறப்பு பூஜைகள், குறிப்பாக வைகுந்த ஏகாதசி விழா ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும். எல்லா வைணவ திருத்தலங்கள்லயுமே ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா திருப்பதியில வெகு விமர்சையா கொண்டாடப்படும். வர 10ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போற வைகுந்த ஏகாதசி விழாவுக்காக நிறைய பேர், அதாவது நிறைய பேர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருப்பதியில எப்பவுமே கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். சில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. எப்பவுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமுமே தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ போன உடனே சாதாரணமா நம்ம மற்ற கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ற மாதிரி திருப்பதியில போய் தரிசனம் பண்ண முடியாது. மினிமம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், ஒரு நாள், 1.5 நாள், 2 நாள்லாம் கூட வெயிட் பண்ணி தரிசனம் பண்ண வேண்டிய நிலவரம் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ வர 10ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போற வைகுந்த ஏகாதசி விழா அன்னைக்கு வைகுந்த துவாரகா தர்ஷன் அப்படின்ற ஒரு சிறப்பு தரிசனம் அங்க இருக்கும். அந்த தரிசனத்துக்கான டிக்கெட்டுகளை கிட்டத்தட்ட ஒரு 10 கவுண்டர்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது வருஷம் இந்த மாதிரி டிக்கெட்டுகளை சிறப்பு தரிசனத்துக்காக கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கவுண்டர்ல, அதாவது திருமலையில இருக்கக்கூடிய விஸ்வ நிவாசம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர்ல அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல அங்க முண்டி அடிச்சு, இந்த லைன் மாதிரி எதுவுமே கியூ எல்லாம் ஃபாலோ பண்ணாம ஒருத்தங்க மேல ஒருத்தங்க விழுந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல பயங்கரமா காயமடைஞ்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நியூஸை ரொம்ப முக்கியமா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி விழாக்களப்போ திருப்பதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருப்போம். ஸோ திருமலையில இருக்க விஷ்ணு நிவாசம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர்ல இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்கும்போது நிறைய க்ரௌட் அங்க இருந்திருக்கு. சரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாம கியூல நிக்காம முண்டி அடிச்சு எல்லார் மேலேயும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க விழுந்து அந்த இடமே பாக்குறதுக்கு பயங்கர கலவரக்காடா தெரியுது. ஒரு 60 பேருக்கு மேல பயங்கரமா காயமடைஞ்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல 2 பேருக்கு CPR முதலுதவி சிகிச்சைய அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. அப்படியும் அவங்கள காப்பாற்ற முடியல. ஸோ நம்மள நிறைய பேரு திருப்பதி தரிசனத்துக்காக பிளான் பண்ணியிருப்போம். குறிப்பாக வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிச்சா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்றதுனால நிறைய அதற்காக குடும்பத்தோட போறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்போம். பார்த்து கவனமா இருங்க மக்களே. ஆந்திர பிரதேசத்தோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதற்கான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அங்க நடந்த அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நேரடியா வந்து நிலவரத்தை கண்காணிக்க போறாரு. முதல்வரே வந்தாலும் போன உயிர் தானே. இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப கவனமாக சம்பந்தப்பட்டவங்க செய்யணும். ஆனா செய்யறாங்களா? 1 முறையா 2 முறையா, எத்தனை முறை, எத்தனை ஆயிரம் உயிர்கள். அதனால நாம தான் நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும் மக்களே. இந்த மாதிரி ரொம்ப கிரௌடா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.